بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும் இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் மறுமையில் மேலோடு சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னா, சில வினாடிகள் தான் ஆனால் அப்படின்ற தலைப்பு தான். ஸோ இதற்கு நிறைய தலைப்புகள், கிளை தலைப்புகளை இதுக்கு பின்னாடி நம்ம கொண்டு வர முடியும். என்ன தான் சொன்னாலுமே நம்ம மனசு நிறைவடைகிற மாதிரி ஒரு வார்த்தையை தான் நம்மளுக்கு எப்போவுமே தேடும் இல்லையா? நமக்கு எத்தனை பேர் யார் அறிவுரை சொன்னாலும் சரி, லட்சம் பேர் சொன்னாலும் சரி, நம்மளுடைய உள் மனசு நம்ம ஏற்றுக்கிட்டுச்சு அப்படின்னா தான் எத்தனை பெரிய விஷயமா இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய பொக்கிஷமே இருந்தாலும் சரி, அது ஒன்றுமே இல்லாத விஷயமா இருந்தாலும் சரி. அப்போ அல்லாஹ் சொல்லும்போதே இந்த மனித மனங்களுக்கு அது திருப்தி அடைகிற விதமாக தான் நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கான். முக்கியமாக மனம், நான் அதுதான் சொன்னேன், மனித மனங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த மனசு எப்போ திருப்தி அடையும், கடைசியாக என்ன நடக்கும், இது நடந்தால் இப்படி நடக்கும், இது இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் இல்லையா? அந்த மாதிரி யோசித்து இதில் கடைசியில் நீங்கள் இந்த மாதிரி ஆவீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது யௌமுல் ஹிசாபுடைய நாள் எது, இந்த கேள்வி கணக்கு நாள் இருக்கு இல்லையா? அது ஒரு பெரிய நாள் நம்மளை பொறுத்த வரைக்கும். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் உண்மையாகவே, நம்ம சும்மா சொல்கிறோம்ல பேச்சுக்கு, என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் இதுன்னு ஒரு நல்லதுக்கும் சொல்லுவோம் கெட்டதுக்கும் சொல்லுவோம். அப்படி இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான நாள்னா அந்த நாளாக தான் இருக்கும் இல்லையா? அப்படி யௌமுல் ஹிசாப் இந்த ஒரு சின்ன விஷயந்தான். அந்த நாளில் எல்லாமே என்ன செய்யப்படுது, கணக்கெடுக்கப்படுற மாதிரி அந்த நாள் யாருக்கும் எந்த ஒரு கூடுதல் குறைவோ லாப நஷ்டமோ எதையுமே பார்க்காது. என்ன இருக்கோ அதை கொடுக்குற ஒரு நாள். ஸோ சின்ன விஷயங்கள் அந்த நாளை நோக்கி எப்படி நகருது. ஏன்னா பொதுவாக நம்ம மனசுக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே யாருடைய கண்காணிப்பில் இருக்குது, அல்லாஹுடைய கண்காணிப்பில் இருக்குது. அப்போது அதற்காக அந்த கணக்கை கொடுக்க வேண்டிய தருணம் வரும் அப்படின்றத நம்ம மனசில் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சின்ன விஷயங்கள் நம்ம இப்போ நீங்கள் சகோதரிகள் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ அழகாக ஒருத்தவங்களும் அவங்களுடைய அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே டச் பண்ணிங்க. ஒரு சின்ன நொடி தான் நம்மளுடைய வாழ்க்கையே மாறி போகிறதா இருக்கட்டும், அது தற்கொலையாக இருக்கட்டும், இல்லை நல்ல அமல்கள் செய்கிறதா இருக்கட்டும், தீய அமல்கள் பக்கம் போகிறதா இருக்கட்டும், இல்லை தீய அமல்கள்லேருந்து தவிர்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எல்லாமே ஒரு நொடி தான். அப்போது இந்த 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 வினாடி அப்படின்றது இறுதி கணக்கு ஒரு வினாடியாக இருந்தாலும் முழுமையாக இருக்கும். கணக்குன்றது அங்கே என்ன செய்யும், முழுமையாக தரப்படும் அப்படின்றத நம்ம மனசில் என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் நிலைப்படுத்திக்கலாம். அப்போது இந்த வாழ்க்கையை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், நம்மளுக்கு ஒரு பயணமாக கொடுத்துருக்குறான். இதில் நம்மளால் செய்கிற ஒவ்வொரு செயலுமே, ஒவ்வொரு வாக்குமே, ஒவ்வொரு செயல்கள், எண்ணங்கள் கூட என்ன செய்யப்படுது, ரெக்கார்டட், எல்லாமே ரெக்கார்ட் பண்ணப்படுது. எப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் சூரா கஹஃப்ல 50வது அத்தியாயம் 18வது வசனத்தில், மனுஷன் கூறுற எந்த ஒரு வார்த்தையுமே அவர்கிட்ட இருக்கிற அந்த குறிப்பெடுக்கிறவர் இருக்கிறார் இல்லையா, அவர் எழுதாமல் விடுவதே இல்லை ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா நம்ம இங்கே என்ன செஞ்சிடறோம் தெரியுமா, கொஞ்சம் விட்டுடுறோம், நம்ம மனம் போன போக்கில் நம்ம விட்டுடுறோம். நம்மளுடைய எண்ணங்கள்
இதை நோக்கி யோசிக்குதா அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு தகவல்கள் தெரியும், எல்லாமே தெரியும். அந்த செயல்னு வரும்போது ஒரு கோவமோ ஒரு பச்சாத்தாபமோ இல்லை ஒரு பொறாமையோ என்னவா இருக்கட்டும், அந்த நேரம்னு வரும்போது என்ன செஞ்சிடறோம், அந்த ஒரு சில வினாடிகள் தவற விட்டுடுறோம். அதே இந்த ஞாபகம், நான் இப்படி ஒரு வார்த்தை பேசுகிறேன், இந்த சில வினாடிகளை நான் சொல்லிட்டேன், அதை என்னுடைய மலக்கு எழுதிடுவாங்களே, அவர் எழுதாமல் இருக்க மாட்டாரே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம வாய்கள் மூடின காலங்கள் இருக்கா? ஏன்னா இது அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன ஒரு வசனம். அவர் எழுதாமல் விடுவதே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம். அப்போனா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் எழுதிடுவார் அப்படின்னு அல்லாஹ் எதிர்மறையில் சொல்கிறான். எழுதிடுவார் அப்படின்னே சொல்லியிருக்கலாமே. எழுதாமல் விடுவதே இல்லைன்னா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கை. நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும், உனக்கு போனால் தெரியும் இருக்குடி அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு வார்த்தை பிரயோகம் உபயோகிப்போம் இல்லையா? ஏன்னா குர்ஆன் அப்படி ஒரு அழகு பொதிந்தது வார்த்தைகள். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியம் கூட அல்லாஹுடைய அந்த பதிவாளர் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாங்க. நமக்கு மறந்துடும், ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மறக்கவே மாட்டாங்க. அது எந்த இழிவாக பேசுகிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வார்த்தைகளை தவறான விஷயங்களை பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு சில பொய்களுக்கெல்லாம் ஒரு செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம பசியோடு இருப்போம், ஒருத்தவங்க சாப்பிட்டீங்களா பாருங்க, சாப்பிட்டனே அப்படின்னு ஒரு அடுத்த செகண்ட் யோசிக்கலாம் மாட்டோம். இதில் நம்ம வாயில் நம்மளை மீறி வர வார்த்தைகள் அதுவுமே பொய்யாதான் ஒரு செகண்டில் வர்றது. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய அந்த கணக்கு எடுக்கிறத குறித்து நம்ம கவனிச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வினாடிகளில் செய்யக்கூடிய தவறுகள் இல்லை வினாடிகளில் எந்தெந்த நல்ல அமல்களை செஞ்சு முன்னாடி போகலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா சூரா யாசின், நம்ம எல்லாருமே சூரா யாசின் யாசின் யாசின்னு சொல்லுவோம். ஆனால் அது உள்ள ஏன் அந்த யாசினை ஓத சொன்னாங்கன்னு தெரியாது. அந்த சூரா யாசின்ல 36வது அத்தியாயம் 54வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க ஒரு துளியும் குறையவோ அதிகமாகவோ இல்லாமல் தங்கள் செயல்கள் அனைத்திற்கும் கணக்கிடப்படுவாங்க. ஒரு துளி குறையவும் மாட்டாங்க, அதிகப்படுத்தவும் மாட்டாங்க, எல்லாத்துக்குமே செயல்கள் அனைத்திற்குமே அவங்க கணக்கிடப்படுவாங்க. நாம் பேசுகிறத பேசுவோம், அது நடக்கிறது நடக்கட்டும்னு சில பேர் இருப்போம். ஏன்னா பெண்கள் பொறுத்த வரைக்கும் வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை ஜாக்கிரதை நம்மள்கிட்ட இருக்காது. ஆண்கள் பேசுறது ரொம்ப வளவலன்னு யாரோ ஒருத்தவங்க பேசுனா கூட பொம்பளை மாதிரி பேசாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த பெண்களுடைய ஒரிஜினல் குணமே என்னவா இருக்குது, நமக்கு நிறைய பேசக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனால் என்ன பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், என்னுடைய பேச்சு மூலயமா என்ன நடந்துச்சு, ஏதாவது நல்லது நடந்துச்சா அப்படின்ற மாதிரிலாம் எந்த கவனமே நம்மளுக்கு இருக்காது. அப்போ அந்த ஒரு துளியுமே குறையாது. துளின்னு ஏன் அந்த இடத்துல சொல்லணும், நமக்கு புரியணுன்றதுக்காகவே அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சின்ன நல்ல செயலாக இருந்தாலும் அந்த சின்ன நேரத்தில் தான் நடக்குது இல்லையா? நன்மையிலையும் நம்மளுக்கு அல்லாஹ் அதை கொடுக்குறான், தீமையிலுமே கொடுக்குறான். அது யார்கிட்ட இருக்குது, செய்யக்கூடிய அந்த மனிதரிடம் இருக்குது. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது இது. இப்போ எக்ஸாம்பிள், அல்லாஹுடைய அந்த இதை சொல்கிறதுக்கு, அல்லாஹுடைய அருளை சொல்கிறதுக்கு பூமியுடைய எல்லா மரங்களை எழுத்துனாலும் சரி, நம்ம ஒரு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு வார்த்தை, இது சொல்ல எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு சில செகண்ட்ஸ் தான். ஒரு சில செகண்ட்ஸ், வித்தின் 3 செகண்ட்ஸ், இல்லை பொறுமையாக சொன்னால் கூட நம்ம ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துருப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, இவ்வளோதான் வார்த்தையே, இவ்வளோதான் இல்லையா? பூமியுடைய எல்லா மரங்களை பேனாவா மாற்றி கடலில் இருக்கிற இதெல்லாம் தண்ணியெல்லாம் மையா ஆக்கினாலும் இந்த வார்த்தைக்குரிய பெருமையை எழுத முடியாதுன்னா அப்போ அந்த வார்த்தைக்குரிய கூலி எவ்வளோ கிடைக்கும்? நம்ம யோசித்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்றத நம்ம யோசிக்க மாட்டேன்றோம். மனதுடைய அந்த அந்த ஒரு சின்ன சின்ன சலனங்களில் சொற்களை என்ன செஞ்சிடறோம், வீணாக பிரயோகச்சனம் பண்ணிடுறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல நான் எந்த நிலைமையிலும் என்ன இழந்துடக்கூடாதுண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளை நாம் பலப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் ஏன்னா நம்மளுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவே கேட்க சொல்கிறாங்க, அல்லாஹ் எங்களை சுலபமான கணக்கோட சொர்க்கத்தில் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருன்னு நம்மளுக்கு துவாவே இருக்குது. அல்லாஹ்
எங்களை சுலபமான கணக்கோட சொர்க்கத்தை அடைய வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாம் இந்த இடத்துல என்ன மாதிரி வார்த்தை பிரயோகமாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையுடைய முறையாக இருக்கட்டும், நான் எப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு சோதனைன்றது யாருக்கு தெரியும்? மூமின்களுக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அதை உணரக்கூடியது தெரியும். ஸோ இப்போ நான் மூமினாக இருக்கிறேன்னா, முஸ்லீமாக இருக்கிறேன்னான்றதே முதல்ல எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ நான் எப்படி நான் பயன்படுத்துறது? இந்த மாதிரி வகுப்புகள் வரும்போது நம்மை நாம் சுய பரிசோதனை செய்ய பார்க்கணும். எனக்கு எப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சொல்லும்போது நான் எந்த இடத்துல இருக்கிறேன், என்னை நிறுத்தி வைக்கும்போது அந்த தராசு எனக்கு கொடுக்கக்கூடிய வெயிட் என்ன. இப்போ திடீர்னு கண்ணை மூடி கண்ணை திறந்தா மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்கிறோன்னு யோசிச்சு பாருங்களேன். வித்தின் அ செகண்ட் கண்ணை மூடி கண்ணை திறந்தா நம்மளுடைய நினைவு அப்படியே மஹ்ஷருடைய மைதானம். எப்படி இருக்கும் அந்த நேரம்? என்னென்ன பார்த்துட்டு வச்சுட்டு வந்திருக்கிறோம். சின்ன சின்ன செயல்கள் நேரத்தெல்லாம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் ஓய்வுன்ற பேர்லேயே நம்மளுடைய பல நேரங்கள் தேஞ்சு தான் போகுது, ஓய்வு எடுக்கிறோன்ற பேரில். அந்த நேரத்தில் ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, நான் எவ்வளோ வேலை செய்கிறேன், இவ்வளோ வேலை செய்கிறேன், நான் காலையிலேருந்து ஓடா தேய்கிறேன், மாடா வேலை செய்கிறேன். நல்லது, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம யாருக்காகவோ செய்யலை, வீட்டுடைய பொறுப்பாளிகளாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி வச்சுருக்கான். நமக்காக பேரை, அவனுடைய பேரை நமக்கு கொடுத்துருக்கான். ரப்புன்ற பேர் அவன் வச்சிருக்கிற பேர். ரப்புன்னு நம்ம யாரையாவது கூப்பிடுவோமா? ரப்புன்ற பேர் நம்ம யாரையாவது கூப்பிட முடியுமா? ஆனால் தனக்கு உரிய பேரை, அந்த பொறுப்பாளியாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் இல்லையா, ரட்சிக்கக்கூடியவனா, அந்த பேரை நமக்கு கொடுத்துருக்கிறான். ரப்பத்து பைத்துடைய ரப்பு நாம அப்படின்ட்டு. சுப்ஹானல்லாஹ். அப்போ எவ்வளவு பொறுப்புகள் இருந்தால் அல்லாஹ் இதை நமக்கு கொடுத்துருப்பான். இந்த வார்த்தையை எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மளுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்குது, வீட்டுடைய பொறுப்பாளிகளாக இருக்கிறோம் இல்லையா. நம்ம சும்மா சாதாரணமாக ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிடுறோம், இல்லைனா கொஞ்சம் மாடர்னாக சொல்கிறோம் ஹோம் மேக்கர்னு சொல்லிக்கிறோம். ஆனால் இதுக்கான உள்ளார்ந்த பொருள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆனால் அதே நீங்கள் அரபி மொழியில் பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிற வார்த்தை. ரப்பத்து பைத்தா நம்மளை மாற்றி வச்சிருக்கிறான். பைத்துனா வீடு, சரியா? ரப்பத்துனா யாரு? பெண்பாலை குறிப்பிடுற ஒரு வார்த்தை. ரப்பருடைய ஆண்பால், ரப்புனா ஆண்பால், ரப்பத்துனா பெண்பால். அப்போ ரப்பத்து பைத், அந்த வீட்டுடைய ரப்பு நாம தான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவனுக்கு இணையாக நம்ம யாராவது போனால் அல்லாஹ் கடுமையாக கோபப்படக்கூடியவனாக இருப்பான். தன்னுடைய விஷயங்களை யாருக்குமே அல்லாஹ் ஷேரே பண்ண மாட்டான். அவனுக்கு தகுதி அவனை மட்டும்தான் வச்சுருப்பான். கமிஸ்லி ஷெய், அல்லாஹ்க்கு இணையாக நம்ம எதையுமே இணையாக்க முடியாது. அப்படி ஒரு அல்லாஹ்கிட்ட அவனுடைய அந்த வல்லமை, கர்வம், பெருமை எல்லாத்தையும் தனக்குரியதாக ஆக்கி வச்சிருக்கிற ரப்பு, அவனுடைய பெயருக்கு நமக்கு இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தானா, ஸோ நமக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதால அந்த எண்ணத்தையும் நம்ம மனசில் அல்லாஹ் விதைச்சிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். அது அழகான முறையில் சில பேர் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதற்கான கூலியை நம்ம என்ன செஞ்சுப்போம்? கண்டிப்பாக அல்லாஹ் கிட்ட நம்ம வாங்கிப்போம். அப்போது இந்த கேள்வி ஒரு சில நிமிடம்தான், ஆனால் அப்படின்னா அது நம்மளை சிந்திக்க வைக்கணும். சிந்திக்க வைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு நிமிஷத்தில், ஒரு சில வினாடிகளில் நான் என்னென்னலாம் பண்ணுவேன், என்னென்னலாம் செஞ்சிடுறேன், எதெல்லாம் எனக்கு நல்லதாக ஆயிடுது, எதெல்லாம் எனக்கு தவறாயிடுது அப்படின்ற மாதிரி நான் சிந்திக்கிறேன். அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க இல்லையா, அவங்க போய் மறுமையில் சொல்லுவாங்களாம், என்னுடைய கையில் இந்த மறுமையுடைய நாள் இருக்கு இல்லையா, இந்த யௌமுல் ஹிசாப் இருக்கு இல்லையா, இது வரும் நான் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். யார் வலக்கையில் பட்டோலை வாங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்களாம், சுப்ஹானல்லாஹ், இந்த நாளை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் அந்த நம்மளுடைய அந்த வார்த்தையோ நம்மளுடைய செயல்களோ நம்மளுடைய கவனத்தில் அது இருக்கணுன்றதுக்கான அடையாளம் மறுமையில் யாருக்கு? இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம நேற்று பேசின வார்த்தை ஒன்று அல்லாஹ்க்கு கோபத்துக்குரியதாக இருந்திருந்தா, இல்லை இன்னைக்கு நம்மளுடைய செஞ்ச செயல் நம்மளுடைய ஒரு விஷயத்தையே ரொம்ப ஒரு நல்ல குணத்தை வீணாக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம சில நேரத்தில் பல நேரத்தில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா ஒன்றும் கிடையாது அப்படின்னு ரொம்ப நார்மலாக கருதுறோம், ரொம்ப நார்மலாக கருதுறோம். ஆனால் அல்லாஹ் அதை மிகப்பெரியதாக கருதுறான். அல்லாஹின் பார்வையில் அது மிகப்பெரியது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன்,
ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸு? அல்லாஹ் மேலே நீங்கள் போர் தொடுக்கிற மாதிரி அப்படின்னு. இந்த ஹதீஸ் நம்ம கேட்டிருக்கோம். என்றைக்காவது நம்மளுடைய மனசு பாதிச்சிருக்கா? கஷ்டப்பட்டிருக்கா? போர் யாராச்சும் நம்மளுக்கு ரொம்ப 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 பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல, ரொம்ப பிடிச்சவங்க, இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்கணும், இவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட யாராவது சண்டைக்கு போவோமா? சண்டைக்கு போவோமா நம்ம யாராச்சும்? அவங்கள்ட்ட வாய்க்கு வாய் பேசுகிறதுக்கோ இல்லை அவங்கள நம்ம தாக்குறதுக்கோ நம்ம முயற்சி பண்ணுவோமா? நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது பாருங்களேன். ஆனால் இதே வார்த்தையை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் ரசூலுக்கும். நீங்கள் வந்து ஒரு தவறு, இந்த தவறை இஸ்லாத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா என்னது? உங்களை நீங்கள் அல்லாஹுக்கு எதிராக போர் தொடுக்கிற மாதிரி, ரசூலுக்கு எதிராக போர் தொடுக்கிற மாதிரி, எந்த விஷயமும் தெரியாது, இப்படி ஒரு போர் தொடுக்கிற மாதிரி, அவ்வளோதான் மேட்ரு. நம்ம உள்ளத்தை பாதிக்கிற மாதிரி அது இருந்திருக்கான்றது இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோதான் மரியாதை அந்த இடத்துல வச்சுருக்கோம். அல்லாஹ் சொல்கிறான், நான் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன், உங்களை சுத்தப்படுத்தவும் மாட்டேன் அப்படின்றான். அவ்வளோதான். அல்லாஹ் பேச மாட்டானா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நம்மளை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க உன் கூட இனிமேட்டு பேசவே மாட்டேன், போ, உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னும் போது நம்மளுக்கு அன்னைக்கு மறுவேளை சோறு உள்ளே போகுமா? நம்மளுக்கு தூக்கம் வருமா? இல்லை வேறு செயல்கள் தான் செய்யறதுக்கு தான் நம்மளால் முடியுமா? யோசிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நம்மளுக்கு ஒரு கவலம் தண்ணி கூட நம்மளுக்கு இறங்காது, ஒரு மிடரு தண்ணி கூட நம்மளுக்கு இறங்காது. சரி, இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை பார்த்து பேச மாட்டேன்ட்டாங்களே, நம்மளை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்படியே உள்ளம் கடந்து துடிக்கும், தவிக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் நம்மளை பார்க்க மாட்டான், பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போது இந்த மாதிரி நம்மளுடைய உள்ளம் கடந்து தவிச்சிருக்கா? ஏன்னா நம்முடைய பார்வை நமக்கு என்ன தெரியுதோ, நமக்கு யார் பிடிச்சவங்களோ அவங்கள தான். இன்னுமே அல்லாஹ்வையோ ரசூலையோ நம்ம இன்னும் பிடித்தவர்களாக இன்னும் இருக்க ஆரம்பிக்கல. சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? பார்க்க முக்கியமாக நம்ம கடமைப்படுறோம் இந்த இடத்துல. ஏன்னா சூரா கமரில் 54வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு சிறியதுமே பெரியதுமே, சொகீர் கபீர்ன்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்துகிறான் இந்த இடத்துல. வக்குல்லு சொகீர் வ கபீர், ஒவ்வொரு சிறியதுமே பெரியதுமே பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அல்லாஹ் சொல்ல மாட்டான், அன்னைக்கு நான் பேசினேன்ல, உன் மூஞ்சி எப்படி இருந்துச்சு, சந்தோஷப்பட்டுச்சா அப்படின்னு நம்ம எத்தனை வாட்டி கேட்குறோம். நான் பார்த்துக்கு என் விஷயத்துக்கு பேசிகிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு இருக்க, அப்போ நான் முக்கியம் இல்லையா கேட்குறோம்ல நம்ம. இதில் நம்ம எத்தனை பேர்கிட்ட கேட்குறோம்? நம்ம பிடிச்சவங்கள்ட்ட, இல்லை பிடிக்காதவங்க போங்க அப்படின்ட்டு போகிறோம். அப்போ அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்க மாட்டானா, என்னை பற்றி உனக்கு நினைவு கூறும்போது நீ எப்படி இருந்த உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நம்ம ஏதாவது யோசிச்சுருக்கிறோமா? திரும்ப திரும்ப அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். நீங்கள் நிச்சயமாக முன்னாடி நிறுத்தப்படுவீங்க, உங்கள்கிட்ட எதுவுமே மறைக்கப்படாது, எதுவுமே. 69வது அத்தியாயம் 18வது வசனத்தில். ஏன்னா அந்த நாள் நம்மளுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, இங்கே நம்மளுக்கு வர சின்ன சின்ன பெருமைகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன சிறுமைகளை விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், கவலைப்படுவோம், எல்லாத்தையுமே யோசிப்போம். ஏன்னா ஒருத்தவங்க சொற்களை, அவங்களுடைய வார்த்தைகளை அவங்க தானே கட்டுப்படுத்திக்கலைன்னா, அவங்க கோவமாக பேசுகிறவங்களா இருப்பாங்க, மேபி பெருமை அடிச்சுக்கிறவங்களா இருப்பாங்க, மேபி இல்லை அவங்க தேவையில்லாத பேசுகிறவங்களா இருப்பாங்க, இல்லை சுயதம்பட்டம் அடிச்சுக்கிறவங்களா இருப்பாங்க, எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். தன்னுடைய சொற்களை கட்டுப்படுத்தாத ஒருத்தவனுடைய காரணமாக அவனுடைய நரகத்தில் விழுறத நிறைய வாக்குமூலங்களை அல்லாஹ் காமிக்கிறான் நமக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்போ நாம் இதானே, அதுதான் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, நீங்கள் விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லலைன்னா சொர்க்கத்தை நான் உங்களுக்கு என்ன செஞ்சுறேன், பொறுப்பெடுத்துக்கிறேன்றாங்க. எப்படி? விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லலைன்னா சொர்க்கத்தை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்றாங்க. என்ன விளையாட்டு பொய்யை எதுக்கு சொர்க்கத்து கூட கொண்டு போய் இணைக்கணும்? யோசிச்சு பாருங்க. என்னப்பா சொர்க்கம் என்ன அவ்வளோ சின்னதா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு சாட்டை வைக்கிற இடம் கிடைச்சா கூட அதை விட உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைன்றாங்க. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிற இடம் கூட
உங்களுக்கு பெருமதி கிடையாது இந்த உலகத்தில், வேறு எதுவுமே சொர்க்கத்தில் அப்படி இடம் கிடச்சிட்டா அப்படின்றாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நீ சும்மா விளையாட்டு கூட போய் சொல்லணும், அந்த சொர்க்கம் உனக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்மளுடைய வார்த்தை பிரயோகம் கவனம் எப்படி இருக்கணுன்றது தான் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்குது. எல்லா செயல்களுமே என்ன செய்யப்படுது? கணக்கிடப்படுதுன்றதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒத்தொத்துங்களும் ஒரு புக்கு இருக்குது. புக்குன்னு நம்ம பழங்காலத்து புக்கு மாதிரி ஏடு மாதிரி மறைச்சி எத்தனை புக்கு இருக்கும். நான் ஒரு 100 வருஷம் வாழ்கிறேன், 100 வருஷத்துக்கு இவ்வளோ பெரிய புக்கை எடுத்த கையில் வச்சுக்கிட்டு இருப்பேன். சின்னோண்டு சிப்பே அவ்வளோ விஷயம் சொல்லுது. மனுஷன் மூளை கண்டுபிடிச்சது சின்ன சிப்பு போட்டால் எல்லாம் படம் போட்டு காமிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிறது என்ன, இங்கே இருக்கிறது என்ன, அங்கே ரெக்கார்ட் பண்ணது, இங்கே ரெக்கார்ட் பண்ணதுன்னு எல்லாமே வர ஒரு காலம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த விஷயத்த. சஹாபாக்கள் எப்படி கற்பனை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நாம் யோசிச்சு பாருங்களேன், எல்லா தகவல்களும் ஒரு சின்ன ஒரு இத்தனோன்னு மயிர் இழையில் வந்துடும். எல்லா கழுத்தையும் எல்லாம் மாட்டி தொங்க விட்டுருவேன்னு சொல்கிறோம். முடியாதா என்ன? அல்லாஹ்வால முடியாது, மனுஷனால முடியுது, அல்லாஹ்வால முடியாது. சிறு சிறு விஷயங்களுமே அல்லாஹ் எழுதுறான் அப்படின்னும் போது, இந்தாங்க இதுதான் உன் புத்தகம் அப்படின்னு கொடுக்கப்படும் நம்ம கையில். அப்படின்னா நம்ம தனியாக நிற்போம் மாட்டிக்கிட்டு. யாராவது ஒருத்தவங்க இந்தா என்கிட்ட இருக்கிறத நீ வச்சுக்கோ, உன்கிட்ட இருக்கிறத நான் வச்சுக்கிறேன்னு மாற்றிப்பாங்களா? இங்கே நம்ம நிறைய பேர் அந்த விஷயத்த செய்கிறோம்ல, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்காக அப்படின்ட்டு. அங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சின்ன சின்ன செயல் ஒரு ஒரு பெரிய தாக்கத்தையே கொடுக்குன்றது நம்மளுக்கு இஸ்லாம் தான் சொல்லுது. ஒரு சின்ன நாய் என்ன பண்ணுச்சு? நாக்கை தொங்க போட்டுட்டு தண்ணிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுடைய கால் உரையில் தண்ணியை என்ன செஞ்சாங்கன்னு நினச்சிட்டு வந்து நாய்க்கு கொடுத்தாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னு சொல்கிறான்? சொர்க்கம்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இல்லையா? சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறான். காரணம் என்ன? அவங்க சின்ன செயல். இந்த மாதிரி நான் என்ன சின்ன செயல் செஞ்சு வச்சுருக்கேன், அல்லாஹ்கிட்ட அது முழு மனதோட ஒரு இஹ்லாஸோட அல்லாஹுக்காக செஞ்சேன்ற அந்த எண்ணத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கணும்ல. அது அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். அது ஒரு விபச்சாரியாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்றதுக்காகத்தான் அந்த இடத்துல அல்லாஹ் நம்மளை காமிக்கிறான். அந்த நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் சரி, அல்லாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக நீ அந்த இடத்துல செய்கிற ஒரு நொடி நேரம் அந்த எண்ணம் உனக்கு மாறி இருந்துச்சு அப்படின்னா அதற்கான கூலி உனக்கு பல மடங்கு கிடைக்குன்றதுக்கு உதாரணம் தான் இது. சின்ன விஷயம். ஒரு நீ செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளோ? ஒரு சில வினாடிகள் தான். அதன் காரணமாக என்ன செய்கிறாங்க? சொர்க்கத்துக்கே போகிறாங்க அவங்க செஞ்ச செயல். அதே போல் ஒருவர் நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. காரணம் என்ன? ஒரு பூமியில் ஒரு நல்ல விஷயமே எதுவுமே செய்யாமல் இருந்ததாலும் சரி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல ஒரு காரணமே செய்யலை, ஒன்றுமே செய்யலை, ஒன்றால் எதுவுமே அங்கே பிரயோஜனம் இல்லைன்னா அப்போ என்ன தான்? அப்புறம் எதுக்கு அந்த மனுஷன்? இல்லையா? சில வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் போது அவங்க அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அவங்க அது என்ன நினச்சி சொல்லியிருக்க மாட்டாங்க, நன்மையை பயக்கும்னு கூட நினச்சி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி அந்த வார்த்தையுடைய தாக்கம் தெரியாமல் ஒரு சில வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அது நரகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதும் நம்ம ஹதீஸ்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நாம் மறந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் மறக்க மாட்டான். திரும்பவும் சொல்கிறது 58வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் மறக்க மாட்டான். அவங்க செய்ததை அல்லாஹ் எல்லாம் எண்ணி வைத்திருக்கின்றான். ஆனால் அவங்க மறந்துடுறாங்க. ஆனால் என்ன செஞ்சுறாங்க? அவங்க மறந்துடுறாங்க. இது எவ்வளவு ஆழமான உண்மை. ஏன்னா நாம் சில விஷயங்களை நினைவில் வச்சுக்க முடியாதுல்ல. நம்ம எல்லா விஷயமே நம்மளால் நினைவில் வச்சுக்க முடியுமா? அல்லாஹ் அனைத்துமே நினைவில் வச்சுருப்பானே. அல்லாஹ் எதையுமே மறக்க மாட்டானே. அல்லாஹுக்கு சிறு உறக்கமோ இல்லை மறதியோ பீடிக்காதே. அல்லாஹுல்லா இல்லா எதுக்கு நம்ம ஓதிக்கிறோம்? எதுக்கு அது ஆயத்துல் குர்சியாக இருக்குது? அதோடைய மகத்துவம் என்ன? அல்லாஹுடைய அந்த தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போது இந்த மாதிரி நம்ம சிறு சிறு விஷயத்தில் செய்கிற தவறுகள் எங்கெல்லாம் நமக்கு தவறான விளைவுகளை கொடுத்துருது, நல்ல விளைவுகளையுமே கொடுக்குது. ஏன்னா இறுதி எடுப்புன்றது ஒரு அதிர்ச்சி தர உண்மை, அதிர்ச்சியான உண்மை. இப்போ இந்த ஜில்சால் சூரா ஜில்சால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸா ஜுல்சிலத்துல் ஜில்சாலஹா ஓதுறோம் இல்லையா? அதில் ஓதும்போது 99வது அத்தியாயம்
அவங்க ஒருத்தவங்க ஒரு அணுவிலாவது ஒரு அணு தான், அந்த ஒரு அணு அளவு நன்மை செய்ய எவ்வளோ நேரம் எடுக்கும் யோசிச்சு பாருங்க. செய்திருந்தால் அதை அவங்க அன்னைக்கு பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக ஒரு அளவிலாவது தீமை செய்திருந்தால் அதையும் அவங்க பார்த்துப்பாங்க. சில வினாடிகளில் செய்கிற விஷயம்தான். எனக்கு இன்று முழுசுமே நான் சில விஷயங்களை செஞ்சுருப்பேன். அப்போ சில வினாடிகளில் நான் இன்னைக்கு என்னென்ன நல்ல விஷயம் செஞ்சுருக்கேன், மிக சில வினாடிகளில் நான் எவ்வளவு தீய விஷயங்கள் பக்கம் என்னுடைய தலையை கொடுத்துருப்பேன். எல்லாமே கொஞ்ச நேரத்தில் நம்ம நிறைய வார்த்தைகளை உபயோகப்படுத்திச்ச கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுருக்கலாம். ஒரு நிமிஷம் வாய மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஒரு நிமிஷம் முன்னாடி போய் இருந்திருக்கலாம், இல்லை கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாம். அப்படின்ற மாதிரி எல்லாமே அந்த அந்த ஒரு சில இதில் பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்போம். நிறைய மிஸ் பண்ணியிருப்போம், இல்லை நிறைய விஷயங்களை கிடைச்சிருக்கும் இல்லையா. இது நம்மளுக்கு பெருசாக என்ன செய்யணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப போட்டு அதில் ஆழமாக நம்மளுக்கு புரியணுன்றது இல்லை. அப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வார்த்தைகளில் என்ன செய்யணும், கவனம் வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஆழமாக பேசணும். ஏன்னா வார்த்தைகள் பதிவு செய்யப்படுது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா பேசின வார்த்தைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ என்ன வல்லனா பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க பேசின பயான் வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. நம்மள மாதிரி ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம்லாம் அவங்க பேசலை. அதே மாதிரி சஹாபாக்களும் அப்படி உட்காந்து என்ன செய்யலை, கேட்டுட்டும் இல்லை, சொன்னால் கேட்டுக்கிட்டாங்க. அதனால தான் நிறைய ஹதீஸ்கள் நம்மளாலே மனப்பாடம் பண்ண முடியுது இல்லையா. ஏன்னா நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் தான் சொல்கிறேன், ஜெனசிஸ் இதெல்லாம் சொன்னாங்கன்றதுக்காக 1 மணி நேரம் பயானியாக மனப்பாடம் பண்ண முடியும் நம்ம. ஆனால் ரசூலுல்லாஹ் எவ்வளோ அழகாக ஆழமாக அறிவாக பேசியிருந்தாங்கன்னா அவங்க வார்த்தைகளில் கூட நம்ம என்ன செய்கிறோம், இது பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ நம்மளுடைய வார்த்தைகளும் ரெக்கார்டட் ஆகுது. இந்த நான் சொன்ன வார்த்தை, நான் சீன் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை போன் சொன்னதாக இருக்கட்டும், இல்லை சில பேரை வசைப்பாடினதாக இருக்கட்டும், இல்லை எதுனாலும் கொஞ்சம் விட்டு போகலாம் அப்படின்னு நான் மனசை என்ன தேத்திக்கிட்டதாக இருக்கட்டும், இல்லை மற்றவர்களுக்கு அறிவுரை தர மாதிரி நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நம்மளும் பகிர்ந்து செஞ்சுக்கிட்டதாகட்டும், எல்லாமே என்ன செஞ்சிடும், ஓகே எழுதப்படுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமேன்னு வெறும் என்ன செய்யக்கூடாது. இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதில் வெறும் கவலையோடு நிறுத்திடாமல் சொன்ன உடனே அல்லாஹ்க்கு மிக பிடித்தமான ஒரு விஷயம், இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கவராக இருக்கிறான். அப்போது ஒரு தவறு ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரி நான் பேசிட்டேன், இந்த மாதிரி செஞ்சுட்டேன், இந்த மாதிரி செஞ்சுருப்பேனோ அப்படின்னு யோசிக்கிறோன்னா நம்ம அல்லாஹ்கிட்ட அந்த தவறை சொல்லி பரிபூரணமாக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். பரிபூர்ணமாக மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே மாதிரி வித்தின் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எவ்வளோ நன்மை சேர்த்துக்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், ரப்பி ஃபிர்லி, சுபஹானல்லாஹ் வபிஹம்தி, சுபஹானல்லாஹ் அலீம். ஏகப்பட்ட வார்த்தைகள் ஒரு சில வினாடிகளில் கிடைக்கிறதுக்கு நிறைய நன்மைகளை சேதிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நம்மள பல பேர் ஓதிக்கிட்டு இது பெருக்குனாலும் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், சாமான் கழுவுனாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், இல்லை நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒன்று நம்ம சும்மா இருக்கிறோம்னாலே இப்போ வாய்கள் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரிலாம் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம், சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதை பற்றிய ஞாபகங்கள் நம்ம ஊட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அதை திரும்ப மறந்துடாமல் நம்ம என்ன செய்யணும், இந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் சொல்கிறதுல நம்மளுடைய நேரங்களை செலவிடணும். இன்றைக்கி நான் இது மாதிரி பண்ணேன், என்னுடைய இந்த சில வினாடிகள் சில நிமிடங்கள் இந்த மாதிரி கணக்கில் கொண்டு வரப்பட்டுச்சு. ஏன்னா எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையுடைய எல்லாமே ஒரு சில வினாடிகளில் தான். கிட்டத்தட்ட அந்த தற்கொலை விஷயமாக கூட இருக்கட்டுமே, யோசிச்சு பாருங்கள். வித்தின் அ செகண்ட் ஆக்சிடெண்ட் எல்லாமே அப்படி தான் நடக்குது. அது என் வாழ்க்கையில் கெட்ட அனுபவங்கள் வரக்கூடாதுன்ற யோசனையுமே நமக்கு இருக்கணும். அல்லாஹ்கிட்ட முடிவு அந்த நல்ல விஷயங்கள் குறித்து துவா கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். இது எல்லாமே யோசிச்சு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாமே பண்ணுறோம், யோசிக்கிறோம். இப்போது நம்ம எங்கே தடைப்படுறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கும் நம்மளுடைய இந்த முன்னோர்களோ இமாம்களோ அவங்களுக்கும் முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்குமே 24 மணி நேரங்கள், நமக்குமே 24 மணி நேரங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. பெரிய பெரிய இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சிறைச்சாலையாக அங்கேயுமே புத்தகம் எழுதுனேன்றாங்க. நான் இங்கே இந்த நடைப்பயணத்தில் இருந்தேன், இல்லை பயணத்தில் இருந்தேன், பயணத்தில் ஒரு புத்தகம் எழுதுனேன்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்க எழுதுனதெல்லாம் பார்த்தா அது பார்க்க ஒரு லைப்ரரி சைஸில் இருக்குது.
ஒருத்தர் எழுதின புத்தகத்தையே லைப்ரரி சைஸில் இருக்குது. அதை நம்மளுக்கு படிக்கிறதுக்கு 20-30 வருஷம் ஆகும். அப்போது ஒரு புத்தகம் எழுதணும்னா எவ்வளவு காலங்கள் எடுத்திருக்கும். நாமளும் தான் செய்கிறோம். ஒரு 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 4 பேஜ் படிக்க கூட நம்மளால முடியலையே, நமக்கு அதற்கான நேரம் இல்லையே. எப்படி அது? இப்போ நேரத்தில் பரக்கத்தை வேண்டி இன்னும் அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். நம்மக்கிட்ட இருக்கிற உற்சாகம் இருக்குல்ல, உற்சாகத்தோட ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, 10 வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இன்னொரு வேலை கொடுத்தா இல்லை, இன்னும் 2 வேலை கொடுத்தா கூட செஞ்சுருவாங்க. இன்னும் பரவாயில்ல, 10 வேலை செய்கிற கூட 2 வேலை சேர்த்து செய்கிறேன்னு செஞ்சுருவாங்க. ஆனால் சும்மா இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு வேலை சொல்லுங்களேன், அந்த வேலையே நடக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த நிலை அப்படி மாறி போயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். இப்போ நான் எந்த மாதிரி இருக்கிறேன்? என்கிட்ட என்னை நம்பி எத்தனை வேலை பொறுப்புகள் மற்ற மக்கள் தராங்க. என்னை நம்பி என் குடும்பம் எப்படி என்னை பார்க்குது, என்னை நம்பி என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்க, என்னை நம்பி என்னுடைய நட்பு வட்டம் எப்படி இருக்குது, நான் ஒரு நல்ல பொறுப்புள்ளவளாக இந்த இடத்துல இருக்கிறேன்னா, நல்ல உற்சாகம் உள்ளவங்களாக இருக்கிறோமா, எத்தனை நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தாலும், எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் பார்த்தாலும் எல்லாருக்கும் ஒரே நேரம் தான். யாருக்கும் அல்ல இந்த நீ ஒரு 30 மணி நேரம் வச்சுக்கோ, நீ ஒரு 20 மணி நேரம் வச்சுக்கலாம், யாருக்கும் கொடுக்கல. எல்லாருக்கும் சேம் நேரம் தான். ஒருத்தவன் அந்த பக்கத்தில் சாதிக்கிறான், நம்ம இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு வீடு துடைக்க கூட நேரம் பத்த மாட்டேங்குது. ஒருத்தவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. எல்லாமே எங்கே இருக்குது? நம்மளுடைய நேரம் குறித்து, நம்மளுடைய கவலைகள், நம்மளுடைய வார்த்தை குறித்து, நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, நாம் எப்படி இருக்கிறோன்ற பார்க்குற விஷயத்தில் இருக்குது. அப்போ இன்ஷா அல்லாஹ் சில வினாடிகளில் நான் செய்கிற வார்த்தைகளோ, நான் சொல்லக்கூடிய விஷயங்களோ எல்லாமே அல்லாஹ் என்ன செய்கிறேன்னு சொல்கிறான், கணக்குக்கு கொண்டு வர அந்த இடத்துல கூலிகள் பல மடங்காக மாறலாம், அது சொர்க்கமாக மாறலாம், நரகமாக மாறலாம். எல்லாமே எந்த இடத்துல வந்து நிற்கிது, மறுபடியும் நான் செய்கிற இந்த சில வினாடிகளில் செய்கிற செயல்கள் தான் காரணமாக அமையுது. ஸோ இந்த இடத்துல தக்தீரை காரணம் சொல்ல முடியுமா? ஏன் தக்தீரை இப்படித்தான் அல்லாஹ் வச்சுட்டான் அப்படின்ட்டு. ஆனால் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான், வஹதைனாஹு நஜ்தைன், உனக்கு நான் 2 வழியை காமிச்சிருக்கேன், நீ செலக்ட் பண்ணிக்கோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆயத்தில் சொல்லுவான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வலிசானோ ஷஃபத்தைன், உனக்கு நான் கண்ணு கொடுக்கல, 2 கண்ணு கொடுத்துருக்குறேன், உனக்கு உதடு கொடுத்துருக்குறேன், உன் நாக்கு கொடுத்துருக்குறேன், 2 வழியும் கொடுத்துருக்கேன், கண்டுபிடி அப்படின்ட்டு. ஸோ சுப்ஹானல்லாஹ், நம்மளுடைய இந்த எண்ணங்கள் எங்கே கொண்டு வந்து நிறுத்தணும்? என்னுடைய ஹிசாபு பற்றி, என்னுடைய கேள்வி கணக்கு பற்றி. நான் மிரண்டு ஓடக்கூடியவளாக இருக்கக்கூடாது. அந்த நாளில் நான் எதிர்பார்த்தேன், இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்களேன், நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னுடைய கை இந்த கணக்கு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்போமா? இல்லை இந்த நாளை அஞ்சி சில முகங்கள் அப்படி இருண்டு போயிருக்குமே அந்த மாதிரி இருக்க போகிறோமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு இதற்கான இந்த புரிதலை முதல்ல கொடுக்கணும். ஏன்னா நமக்கான தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய பல வச்சுருக்குறோம், நிறைய வச்சுருக்குறோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் போய் அது செயலாக மாறி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு அப்படின்னு. சில பேர் நல்லபடியாக போய்கிட்டு இருப்போம், திடீர்னு வந்து என்ன நம்மளுக்கு ஒரு சோதனை வரும், அப்படியே இறங்கி போய்டுவோம். நல்லபடியாக போயிட்டுருப்போம், சில பேருக்கு என்ன செய்யும், யாரோ என்னவோ சொன்னாங்கன்னு அப்படியே அமைதியாகிடுவோம் தூக்கி போட்டு. சில பேர் நல்லபடியாக போய்ட்டுருக்கோம், பெருமை வந்து தலையில் உட்காந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு, அது எல்லாமே கொலாப்ஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு சில வினாடிகள் நம்மளுடைய சுய பரிசோதனையை பார்த்து கொண்டுட்டு போகக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பு உங்கள் எல்லாருக்குமே, ஏன் எனக்குமே நல்ல ஒரு ஞாபகமூட்டுற விஷயமா, நம்மளுடைய செயல்கள் குறித்து ஒரு தூண்டுற ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த விஷயங்களை அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை கொடுத்து, அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அந்த சமுதாயம் மாறாதவரை நான் அவங்கள மாற்ற மாட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நாம் மாற்றக்கூடிய எண்ணத்தோடு அவனிடம் நெருங்கி அல்லாஹ் நம்மை சொர்க்கத்திற்குரிய சமுதாயமாக மாற்றணும் அப்படின்ற துவாவோட அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வ அஊது பிக மினன்னார் அப்படின்ற துவாவோடையும் நான் என்னுடைய உரையை நான் முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.